பொள்ளாச்சி அருகே ஓலா இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுதாவதாக கூறி விற்பனை நிறுவனத்தை முற்றுகையிட்டு வாடிக்கையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொள்ளாச்சி உடுமலை சாலை சின்னம்பாளையம் பகுதியில் ஓலா இருசக்கர வாகன விற்பனை நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு விற்பனை செய்யப்படும் மின்சார இருசக்கர வாகனங்களை ஏராளமான பொதுமக்கள் லட்சக்கணக்கில் பணம் செலுத்தி வாங்கி பயன்படுத்துகின்றனர். இங்கு வாங்கும் இருசக்கர வாகனங்கள் அடிக்கடி பழுதாகி விடுவதால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். அவற்றை விற்பனை நிறுவனத்திற்கு கொண்டு சென்று பழுது பார்த்தாலும் தொடர்ந்து பிரச்சனைகள் நீடித்து வருகின்றது. இதனால் ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் ஓலா விற்பனை நிறுவனத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்கள் புது வண்டி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 ரூபா 2 லட்ச ரூபா வரைக்கும் வண்டி வருது. நாங்கள் கடன் வாங்கி வண்டி எடுத்து எங்களுடைய பயன்பாட்டுக்கு வண்டி பயன்படுத்த முடிய மாட்டேங்குது. அதனால் இந்த ஓலா ஷோரூம்காரர் மிகவும் எங்களை ஏமாத்துறாங்க. பொதுஜனங்களை நிறைய பேர் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்கிறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. இங்கே சர்வீஸ் சுத்தமாக கிடையாது. வண்டி 100 கிலோமீட்டரும் கூட எங்களுக்கு ஓட்டலை. எங்களுக்கு வண்டியே வேண்டாம், எங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் இங்கே ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு உட்கார்ந்துருக்குறோம். எங்களுக்கு அரசு இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தரோன்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோங்க. வண்டி ஓலா வண்டி வாங்கி 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷமாகவும் கம்ப்ளைண்ட்டாகவே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். எப்போ சர்வீஸ்க்கு வந்தாலும் இப்போ ஆள் இல்லை, அப்புறம் வாங்க, நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்கங்கிறாங்க. அப்படியே சர்வீஸ் கொண்டு வந்து விட்டு ரெடி பண்ணாலுமே அது திருப்தியாக இல்லை. ஒரு 5000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணால் அதுவும் கிடையாது. 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு சர்வீஸ் பண்ணால் எதுவுமே கிடையாது. வண்டி வாங்கி அப்படியே ஓட்டிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்குது. மன உளைச்சலாக தான் இருக்குது. இந்த மக்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, யாரும் ஓலா வண்டி வாங்காதீங்க. நாங்கள் ஏமாந்தது நாங்கள் மட்டும் போதும், மேலும் யாரும் ஏமாற வேண்டாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.